வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech Channel Extra. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ OnePlus பிராண்ட்லயே அதிகமா போன வருஷம் சேல் ஆன மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus ஓட Nord CE3 Lite ன்னு சொல்லலாம். அந்த மொபைலோட அப்கிரேடா இந்த வருஷத்துக்கான போன் OnePlus Nord CE4 Lite வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போனை வந்து என்னோட செகண்டரி டிவைஸா ஒரு 2 வாரமா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதுல என்னென்ன ஹைலைட்டான விஷயம்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல சில சொதப்பலான விஷயம்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க குயிக்கா ஒரு அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நார்டன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ல பார்த்தோம்னா இதோட மாடல் நேம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல ரேம் என்ன, ஸ்டோரேஜ் என்ன அண்ட் கலர் வேரியன்ட் கொடுத்துட்டு டாப்ல பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுல சிம்மேஜர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிபியூ ஜெல் கேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் பார்க்கறதுக்கு அவங்களோட கலர் இல்லாம ஓவர் ப்ளூயிஷா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மொபைல கேஸோட போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட்டிங்கா இருக்கு. 80 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாக்ஸி டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இவங்க லான்ச் பண்ண நாட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கர்வ்டா இருக்கும். ஸோ கையில ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ஃபர்டபுள் கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் வந்து இருக்கு. 3 கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. மெகா ப்ளூ அப்படின்ற கலர் தான் நம்ம கையில இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல இந்த கலர். நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் ஒன்று, சில்வர் கலர் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சில்வர் கலர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். திக்னஸ் 8.1 mm இருக்கு. வெயிட் பொறுத்த வரைக்கும் 191 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க. 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்தும் வெயிட் பேலன்ஸ் நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸி டிசைன் கொடுத்திருக்காங்க. லைட்டா கர்வ்டு டிசைன் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்குலாம். பேக் சைடு அண்ட் சைட் ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு மேட் ஃபினிஷ்ல இருந்தாலும் ஒரு கிளாசி லுக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. தெரியாம தண்ணி எல்லாம் பற்றுது அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. CE Lite சீரிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் AMOLED டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் டைமா வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இந்த டிஸ்பிளேல HDR சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிப்செட்டே வந்து பாத்தீங்கன்னா HDR சப்போர்ட் பண்ணாது. 15,000 கம்மியா இருக்க மொபைல்ல கூட HDR சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் 20,000 கொடுத்து வாங்குறோம். இதுல HDR சப்போர்ட் இல்லாதது ஒரு குறையா இருக்கு. பீக் பிரைட்னஸ் 2100 nits வந்து கொடுத்திருக்காங்க. இண்டோர்ல யூஸ் பண்ணி பார்த்தேன், அவுட்டோர்ல யூஸ் பண்ணி பார்த்தேன். டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் கூட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு வைப்ரண்ட் கலரும் அதே போல சேச்சுரேஷன் லெவலுமே ரொம்பவே பெஸ்டா இருக்கு. பிரைட்னஸ் லெவலுமே நல்லா இருக்கு. சோஷியல் மீடியா கண்டென்ட், வீடியோஸ்லாம் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக சூட்டபிளா இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. பட் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. இதுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 TB வரைக்கும் உங்களால எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 9 5G பேண்ட் சப்போர்ட்டோட இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடில் வால்யூம் ராக்கெட் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல ஒர்க் ஆகுது. டாப்ல இருக்கக்கூடிய அந்த இயர் பீஸ்மே உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் 300% உங்களால் வால்யூம் பூஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ கேட்டு பார்த்த வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. OS அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் OS 14, Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 5500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுக்குறாங்க. பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அதே போல வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1080p 30 fps மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும். பேக் சைட் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 வந்து கொடுத்துருக்காங்க. சோனியோட LYT 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்த்திருக்கலாம். போர்ட்ரேட்டோட அந்த எட்ஜ் டிடெக்ஷன் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே போல போட்டோவோட அவுட்புட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால 1080p 30 fpsல உங்களால எடுத்துக்க முடியும். OIS சப்போர்ட் இருக்கனால ஷேக்கிங்கே இல்லாம உங்களுக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். இந்த போன்ல ஒரு பெரிய சொதப்பலான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லுவேன். Snapdragon 695 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர்லாம் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி
முன்னாடி லான்ச் பண்ண 2.3 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் இல்லாம அதே ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மொபைல் கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது. ஆனா கேம் பிளே இந்த மொபைலையும் பண்ணலாம். நீங்க லோ கிராபிக்ஸ்ல வச்சு கேம் பிளே பண்றீங்க, இல்ல மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்றீங்க, சோஷியல் மீடியா கண்டென்ட் அதிகமா பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லாக் இல்லாம நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா தான் இருக்கு. ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த போன் எப்படி இருக்கு, யாரு வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ்க்கு இவங்க ஆஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதே போல டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேமிங்க்கு வந்து செட் ஆகாது. பட் நீங்க நார்மல் யூசேஜ் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். சோ இதை பத்தி ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். Bye.